பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நிறுத்தம் என பல்வேறு விவகாரங்கள் நடந்து வரும் நிலையில் இவை அனைத்தும் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும். எனவே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என இண்டி கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இதற்காக கடந்த 3ஆம் தேதி டெல்லியில் இண்டி கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இண்டி கூட்டணி கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள பிளவு வெளிப்பட்டுள்ளது. இண்டி கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் என 37 கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. இதில் 20 கட்சிகளுக்கு மேல் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஆனால் டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திபேந்தர் சிங் ஹூடா, ஜெய்ராம் ரமேஷ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா பிரிவிலிருந்து சஞ்சய் ராவத், ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியிலிருந்து மனோஜ் ஜா, சமாஜ்வாதி கட்சியிலிருந்து ராம்கோபால் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து டெரிகோ பரைன் ஆகியோர் மட்டுமே கலந்து கொண்டனர். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து யாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தொடங்கிய காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி இடையிலான மோதல்தான் இதற்கு காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இண்டி கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டோம். 2024 லோக்சபா தேர்தலுக்காக மட்டுமே கூட்டணியில் இணைந்தோம் என்று ஆம் ஆத்மி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இண்டி கூட்டணியில் முக்கிய கட்சியான திமுகவிலிருந்தும் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இத்தனைக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல்லா டெல்லியில்தான் கூட்டம் நடைபெறும்போதும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கேரள காங்கிரஸ் போன்ற பெரும்பாலான இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு இந்த கூட்டத்திற்கான அழைப்பே விடுக்கப்படவில்லை. இண்டி கூட்டணி அமைய முக்கிய காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான சிறப்பு கூட்டத்தொடரை நடத்துவது தேவையற்றது என்றும் இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு எந்த நிபந்தனையும் இன்றி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். எனவே அவர் கட்சி சார்பிலும் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிலவும் கருத்து வேறுபாடுகள் இண்டி கூட்டணி கட்சியினர் ரசிக்கவில்லை. பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சசி தரூர், சல்மான் குர்ஷித் உள்ளிட்டோர் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகளை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இது கட்சிக்குள் கடுமையான மோதலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க இண்டி கூட்டணி கட்சிகள் தயங்குகின்றன. மேலும் தமிழ்நாட்டை தவிர பீகார், கேரளா என அடுத்தடுத்து வரவுள்ள சட்டமன்ற தேர்தல்களில் இண்டி கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் எதிரெதிரான துருவங்களாகத்தான் களம் காண்கின்றனர். இதனால் ஏற்பட்டுள்ள பிளவு வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக குறைந்த தொகுதிகளை கொடுத்தால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என நிர்வாகிகள் வற்புறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திமுகவை விட்டுவிட்டு ஏன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கக்கூடாது என மாநில நிர்வாகிகளிடம் கிரிஷ் ஷோடங்கர் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.